ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் பெறலாம் என முகநூலில் விளம்பரம் செய்து மோசடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் கோகிலா. அரசு ஊழியரான இவர் முகநூலில் வந்த விளம்பரத்தை நம்பி ஆன்லைன் ட்ரேடிங்கில் சுமார் 18 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்திருக்கிறார். இறுதியில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கோகிலா சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் பெங்களூரு மற்றும் நெய்வேலியில் கால் சென்டர் வைத்திருப்பவர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து நெய்வேலி மற்றும் பெங்களூருவில் பதுங்கியிருந்த 5 கைது செய்த போலீசார் அனைவரையும் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் துபாயை தலைமையிடமாக கொண்டு இந்தியா, ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் கால் சென்டர்கள் வைத்து 5 மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டதையும் இதில் 64 வங்கிக் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து 5 4 சொகுசு கார், ராயல் என்ஃபீல்டு புல்லட், ஒரு வேன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கணினிகள், கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் பறிமுதல் செய்த போலீசார் அனைவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இது ட்ரேடிங் ரிலேட்டடாக ஃப்ராட் பண்ண ஒரு கேஸு. 18 லட்சம் ட்ரேடிங்கில் நான் சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வேறு டிரான்சாக்ஷனில் அதை ரிட்டர்ன் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இவங்க கால் சென்டர்ஸ், ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு ஃபேஸ்புக் ஆட் மூலியமாக மக்களை கவர்றாங்க. ஃபேஸ்புக் ஆடில் நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தரோம் 50%, 60%ன்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே இவங்க கால் சென்டர்லேருந்து அவங்களுக்கு கால் போகுது. அது மூலியமாக அவங்கள உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் தரோன்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு வாங்குறது. இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அவங்க இன்னும் காசு போட்ட உடனே இருக்கிற எல்லா காசையும் வைப் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ் ஆயிடுது. ஃபோனில் பேசி வாட்ஸ்அப்பில் இது பண்ணி 18 லேக் வாங்கிட்டாங்க. நான் கொடுத்த அமௌண்ட்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நான் உங்களை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தோம். அவங்க திரும்ப அதை கேட்கவே இல்லை. அவங்க திரும்ப என்கிட்ட பேசி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுல தான் இருந்தாங்க. இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் சைபர் கிரைமில் ஜூலை 1 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். மேலும் நெய்வேலியைச் சேர்ந்த நௌஷத் கான் அகமது என்பவரை இவ்வழக்கில் போலீசார் தேடி வருகின்றனர். அவரது மனைவி சௌமியா நாமக்கல்லில் கால் சென்டர் நடத்தி வரும் நிலையில் அங்கு சோதனை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். சௌமியாவின் கால் சென்டரில் பணி செய்த அனைவரும் தாங்கள் மோசடியில் ஈடுபடுவதை அறிந்தே வேலை செய்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.